இனிப்பு சீடை எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். அதே தான் பச்சரிசி மாவு ஒரு கப்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு வேணும். இது வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி அப்புறம் சலித்து எடுத்திருக்கேன்னா, அப்புறம் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வேணும். அப்புறம் 2 ஸ்பூன் வந்து பட்டர், அது கொஞ்சம் கெட்டியாக வைக்காமல் அது கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் இது 1 கப்புக்கு இது 1/2 கப் நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு பாத்திரம் வச்சுட்டு இந்த வெல்லத்தை உருக்கிடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, அது நல்லா கரையிட்டோம். அதுக்குள்ளார நீங்கள் இன்னொரு ஒரு வானல் வச்சுட்டு இந்த இதை எடுத்து இதில் லேசாக கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை கொஞ்சம் வறுத்தா போதும். லேசாக இந்த மாவை நான் கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வெல்லத்தை நல்லா கொஞ்சம் நல்லா கரைய விட்டு இதில் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு அந்த வானலில் இதை விட்டுக்கோங்க. இதை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு விட்டு அந்த வெல்லத்தில் நல்லா கரைச்சிடணும். இந்த மாதிரி கட்டாமல் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஏலக்காய், உளுந்து மாவு 2 ஸ்பூன், இதை போட்டு நல்லா கலரி. இப்போ இது ஆறுனதும் இப்படி பிடிக்க வரும் இல்லையா, பாருங்கள் உருட்டுற பதத்துக்கு வரும். இதை ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக லேசாக வெண்ணெய் தடவி நம்ம உருண்டைகளாக பிடிப்போம். ஆறுனதுக்கப்புறம் இப்படி இருக்க பாருங்கள். இதை வந்து நான் எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கேன். இதை சைமல்டேனியஸாக எண்ணெய் காய போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்கலாம். இது போட்டதும் இப்படி கலரி விட்டுட்டே இருங்க. இன்னும் கொஞ்சமாக இது வேகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துட்டேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை, உங்கள் ரிவ்யூஸும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.